இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் ஜூஸோடு தாங்க வந்திருக்கேன். வெஜிடபிள் ஜூஸ்னால் நீங்கள் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அப்படியே பாதாம் கீர் மாதிரியே இருக்கும் இது. நான் எப்பவும் போல டக் டக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் டிக் டிக்குன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, கேரட்டில் தான் பண்ண போகிறோம். கேரட்டை குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருங்க. கேரட் நல்லா குக் ஆயிரும். இப்போ குக்கான கேரட்டை எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சுருங்க. கேரட் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ கேரட் ஆறிடுச்சு, இதை மிக்ஸர் ஜாரில் போட்டுடலாம். இந்த மாதிரி நமக்கு இப்போ பேஸ்ட்டு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் ஒரு பேனில் பால் எடுத்து சுட வச்சு சூடான பாலில் இந்த கேரட் பேஸ்ட்டை எடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் சுகர் இப்போ ஆட் பண்ணணும். நீங்கள் சுகரும் ஏலக்காய் பொடியும் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே சுகரோட ஏலக்காவை வந்து மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சி ஆட் பண்ணிடுவேன். அப்போனா ஏலக்காய் வந்து அங்கங்கே திப்பியாக இருக்காது. அதனால தான் நான் இப்போ சுகரையும் ஏலக்காயும் போட்டு பவுடராக எடுத்து இதோட கலந்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி கலந்துட்டு இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபைனாக சாப் பண்ணி மேலே தூவி அதை குடிங்க. சூப்பராக இருக்கும். அப்படி நட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இது அப்படியே குடித்தாலும் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஐஸ் க்யூப் சேர்த்து இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக குடிச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கேரட் கீர் பாதாம் கீர் மாதிரியே இருந்துச்சான்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.